ஃப்ரிட்ஜில் உறையும் ஐஸ் கட்டியை ஒரு நிமிடத்தில் கரைக்கலாம். இந்த ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. பலர் அது வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜிலும் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை ஐஸ் கட்டி பனி போல் உறைந்து ஃப்ரீசரில் காணப்படும். இதனால் ஃப்ரிட்ஜிற்கு தேவையான கூலிங் கிடைக்காமல் அதிக அளவு கூலிங்கை வெளிப்படுத்தும். இதனால் ஃப்ரிட்ஜில் நீங்கள் மாவு வைத்தால் கூட உறைந்துவிடும். இது மிக சுலபமாக போக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஐஸ் அதிகமாக உருவாகுவது சாதாரண விஷயமாக தோன்றினாலும் அதனை தொடர்ந்து கவனிக்காமல் விட்டால் மின்சார செலவு அதிகரிப்பதோடு ஃப்ரிட்ஜின் செயல்திறனும் பாதிக்கப்படலாம். குறிப்பாக பழைய மாடல் ஃப்ரிட்ஜ்களில் இந்த பிரச்சனை அதிகமாக காணப்படுகிறது. இதற்கான காரணங்களையும் தீர்வுகளையும் தெரிந்து கொள்வது கட்டாயம். முதலில் ஃப்ரிட்ஜ் கதவை அடிக்கடி திறந்து மூடுவது ஐஸ் அதிகமாக உருவாக முக்கிய காரணமாகும். ஒவ்வொரு முறையும் கதவை திறக்கும் போது வெளிக்காற்றில் உள்ள ஈரப்பதம் உள்ளே சென்று குளிரில் உறைந்து ஐஸாக மாறுகிறது. எனவே தேவையின்றி கதவை திறந்து வைத்திருப்பதை தவிர்க்கலாம். கதவின் ரப்பர் சீல் பழுதடைந்திருப்பதும் ஒரு முக்கிய காரணம். ரப்பர் சரியாக ஒட்டவில்லை என்றால் வெளிக்காற்று தொடர்ந்து உள்ளே நுழைந்து கொண்டே இருக்கும். இதனால் ஃப்ரீசரில் அதிக அளவில் ஐஸ் உருவாகும். ரப்பர் தளர்ந்திருந்தால் அதை உடனே மாற்றுவது சிறந்தது. சூடான உணவுகளை நேரடியாக ஃப்ரிட்ஜில் வைப்பதும் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும். சூடான உணவிலிருந்து வெளியேறும் நீராவி குளிரில் உறைந்து ஐஸாக மாறுகிறது. எனவே உணவு அறை வெப்பநிலைக்கு வந்த பிறகே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டும். ஃப்ரீசரை தேவைக்கு அதிகமாக பொருட்களால் நிரப்புவதும் குளிர்காற்றின் ஓட்டத்தை பாதிக்கும். இதனால் சில பகுதிகளில் அதிக குளிர் உருவாகி ஐஸ் தேங்க வாய்ப்புகள் அதிகரிக்கும். காற்றோட்டம் சீராக இருக்க போதுமான இடைவெளி விடுவது அவசியம். வெப்பநிலை அமைப்பை தேவையின்றி மிக குறைவாக வைத்திருப்பதும் காரணமாக இருக்கலாம். பலர் அதிக குளிர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக குறைந்த அளவில் செட் செய்து விடுகின்றனர். ஆனால் இது தேவையற்ற ஐஸ் உருவாக்கும். உற்பத்தியாளர் பரிந்துரைக்கும் அளவிலேயே வெப்பநிலையை வைத்திருப்பது சிறந்தது. ஃப்ரிட்ஜை காலந்தோறும் டீஃப்ராஸ்ட் செய்யாமல் இருப்பதும் ஐஸ் படலத்தை அதிகரிக்கிறது. ஐஸ் தடிமனாக தேங்கினால் குளிரூட்டும் திறன் குறையலாம். எனவே அவ்வப்போது சுத்தம் செய்து ஐஸை அகற்றுவது நல்ல பழக்கமாகும். இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றினால் ஃப்ரிட்ஜில் ஐஸ் அதிகமாக உருவாகும் பிரச்சனையை குறைக்கலாம். இதனால் மின்சார செலவும் கட்டுப்பாட்டில் இருக்கும். மேலும் ஃப்ரிட்ஜின் ஆயுளும் அதிகரித்து நீண்ட காலம் சிறப்பாக செயல்படும்.